நான் எனக்கு ஸ்லீவ் போடுறேன்னு வச்சுக்கலாம். என்னோட ஸ்லீவ் என்னோட ஆர்ம் ரவுண்டு வந்து மைட் பி ஒரு 20 வச்சுக்கலாமே. இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம், ஃபேப்ரிக்கை இப்படி 4ஆக மடித்து போடுவோம். 4ஆக மடித்து போட்டுட்டு எனக்கு எவ்வளோ தூரம் ஓப்பன் வருதோ அந்த ஓப்பனை ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிடுறேன். ஸ்லீவ் வந்து 2x2ல இல்லை வந்து லைனிங் இல்லாத இடத்துல நம்ம ஸ்லீவ் போடும்போது ஃபோல்டிங்காக 1.5 இன்ச் விட்டுருங்க. 1லேருந்து 1.5. அந்த 1.5 வந்து நல்லா ஸ்லீவ் அழகாக பிடிச்சி கொடுக்க உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ 1.5 விட்டுட்டோம். விட்டுட்டு இங்கேருந்து லென்த் ஆஃப் த ஸ்லீவ் நான் எடுக்கிறேன். இமேஜின் இப்போ நான் வந்து ஒரு ஷார்ட் ஸ்லீவ் தான் பண்ண போகிறேன். 6 இன்ச் ஸ்லீவு ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து ஸ்லீவை வந்து பாடியில் ஜாயின் பண்ணுறதுக்காக 6.5. ஆக்சுவல் என்னோட ஸ்லீவ் லென்த் வந்து 6 ப்ளஸ் 0.5 வந்து ஷோல்டர் ஜாயினுக்காக சேர்த்து 6.5 நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், ஆம் ரவுண்ட் வந்து 10ன்னு சொன்னேன். நான் ஒரு 3 இன்ச் வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, வச்சு நான் இந்த ஆம் ரவுண்டை இப்படி வரைஞ்சிட்றேன். வரைஞ்சிட்டு இந்த ஆம் ரவுண்டை இதுக்குள்ளே நான் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எவ்வளோ வந்தது, 9 தான் வந்திருக்கு. ஆனால் எவ்வளோ வரணும், என் ஆம் ரவுண்டு இப்போ தான் சொன்னேன் 20ன்னு சொன்னேன். அப்போ முன்பக்கம் எவ்வளோன்னா 10 வரணும். இப்படி இருக்கும்போது நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா 4 துணி அட்டாச் பண்ணாதான் நமக்கு வந்து இந்த ஆம் ரவுண்ட் இதுக்குள்ளே ஃபர்தராக பண்ண முடியும். 4 ஃபேப்ரிக் வரணும். அப்படி பண்ணாமல் என்ன பண்ணுங்க, 1 இன்ச் அடி வாங்குதா, 1 இன்ச் இல்லாமல் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸும் சேர்க்கணும். 1 இன்ச் வந்து கம்மியாக இருக்குது. இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது 9 தான் வந்திருக்கு. ப்ளஸ் 1 இன்ச் வந்து தையல் சேர்த்தா எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்தா 10. அது தாண்டி 1.5 சீம் அலவன்ஸ் டோட்டலாக எவ்வளோ கம்மியாகுது, 2.5 இன்ச் கம்மியாகுது. கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஸ்லீவை கீழே இருந்து 2.5னா 2.5 எடுக்கக்கூடாது, 3 இன்ச் இங்கேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த ஃபேப்ரிக்கை இப்படி 3 இன்ச்சுக்கு இப்படி அலைக்கணும். 3 இன்ச் விட்டுட்டு மேலே வைக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் நார்மலாக எப்படி நான் என்னோடய ஸ்லீவ் வரைவேனோ அந்த மாதிரி என் ஸ்லீவை வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்டு இதை நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 10 வந்துருச்சு. ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்கும் கிடச்சிருச்சு. அண்டு ஸ்லீவ் ஓப்பனோட இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஓப்பனுக்கும் வந்துருச்சு. ஓகே, இப்போது எத்தனை துணிக்கு ஒட்டு வந்தது, 2 துணிக்கு தான் ஒட்டு. இந்த ஃபேப்ரிக் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக இருக்க ஸ்லீவில் நாச் அடித்து இதை உள்குழி கொடுத்து இதை ஃப்ரண்ட்டுக்காக மாற்றணும். அதுலேயும் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ஃபுல் பேட்டர்ன் இருக்கிறத வந்து ஒட்டு போடாத துணி வந்து ஃப்ரண்ட்டுக்கு போயிடணும். உள்குழி இதில் தான் கொடுக்கணும், இதில் தான் நாச் அடிக்கணும். நம்ம உள்குழி கொடுத்து நாச் அடிப்போம் பார்த்தீங்களா, இதை உள்குழி கொடுத்து நாச் அடித்து இதை ஃப்ரண்ட்டாக மாற்றுங்க. ஒட்டு வருத்த பேக்குக்கு தள்ளுறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இங்கேருந்து நான் ஒரு 3 இன்ச் ரைஸ் பண்ணியிருக்கேன். நான் இதோட இதை இப்படி அலைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை வந்து இப்படி வந்து கர்வ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா எனக்கு 2 ஸ்லீவ் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்கும்னா இப்படி பாதியாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கா, இதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு விட்டுறணும். அதில் வந்து நம்ம எப்படி வந்து உள்ளே வந்து கர்வ் அடிப்போம், ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு உள்குழி கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இதை கர்வ் பண்ணிவிட்டு இதை நாச் பண்ணிவிடுங்க. அப்போது இந்த ஸ்லீவ் வந்து கம்பல்சரி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தான் போக போகுது. ஆனால் இங்கே பேக்கில் இந்த சைடு வந்து கம்மியாக இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பீஸ் கொடுத்து ஒட்டு போட்டுடுறோம். இந்த பீஸ் இங்கே ஒட்டு கொடுத்துரும். பிரிட்டி டு பிரிட்டி அடித்து திருப்பிட்டோன்னா இந்த பீஸிங் ஒட்டு. யாருக்கெல்லாம் வந்து பெரிய கை கொஞ்சம் குண்டாக இருக்கோ, ஆம் ரவுண்ட் பெருசாக இருக்கோ, அவங்களுக்கு இப்படி தான் வரும். நீங்கள் சும்மா 4ஆக மடித்து போட்டு 4 துணிக்கு ஒட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கம்மி ரேட்டு கொடுத்தாங்க, இந்த கதை சொல்லக்கூடாது. ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ வேலையை சுலபமாக முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக முடிச்சிடுங்க. ஸோ இப்படி 4ஆக மடித்து போட்டு 4 பீஸ்க்கு ஒட்டு போட்டிங்கன்னா தேவையில்லாத வேலை. எவ்வளோ தூரம் தள்ளணுமா, மேலே தள்ளணுமா, 2 துணி தான் ஒட்டு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, கதை முடிஞ்சிருச்சு. ஒட்டு வராத துணியை முன்பக்கம் போட்டிங்கன்னா ஒட்டு இருக்கிறதும் யாருக்குமே தெரியாது, பார்க்கவும் அழகாக இருக்கும். 4 இன்ச்சு வரைக்கும் கம்மி பண்ணி 2.25 வந்து ஆம் ரவுண்ட் வைக்கிறேன். 2.25 வந்து பைசப்ஸ், ஏன்னா சின்ன ஸ்லீவ் தானே. 2.25 பைசப்ஸ் வச்சு ரொம்ப வளைக்காமல் அப்படியே விட்டுடலாம். ஸ்லீவ் ஓப்பன் வந்து 12, பாதி பண்ணால் 6.
அண்ட் இந்த இடம் வந்து 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம பேண்ட்டுக்கு கொடுப்போம் இல்லைங்களா, இப்படி கொஞ்சம் சைடாக ட்ரௌசர் பேண்ட்டுக்கு அந்த மாதிரி வெளி பக்கமாக க்ராஸாக. ஓகே, அண்ட் இங்கேருந்து சீமு அண்ட் அதுவும் க்ராஸ். ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அடி வாங்குது, பார்த்துக்கலாம். சீமால சைடு தான் கொஞ்சம் அடி வாங்குது. இதை நம்ம இப்படியே மடித்து கட் பண்ணாலும் ஓகே தான். தெரியுதுங்களா ஆங்கிள்? ஸோ அதை மடித்து ஹெம் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். அது நெக்கு எடுத்துட்டிங்களா ஃபேப்ரிக்கு? கிராஸ் முதல்ல அயன் போடல. இந்த மடிச்சு வைக்கிறது பிரித்து வைக்கிறதுலாம் இல்லாமல் உருட்டி தான் வைக்கணும் இப்படி. அப்போ வந்து அயனிங் கலையாமல் இருக்கும். ஓகே, அங்கங்கே எல்லாத்தையும் இப்படி நாளாக மடித்து கொண்டு போய் எதுலையோ சொருகக்கூடாது. ஜஸ்ட் லைக் தட் ரோல் பண்ணி ஒரு நாட் அடித்து வச்சுட்டிங்கன்னா